நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமாங்க, நடந்துருச்சுங்க. நடந்த அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஒரு லெவலுக்கு தான் ப்ரோ, இதுக்கு மேல போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற கட்டத்துல தள்ளப்பட்டு இருக்கு. இப்போ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவருங்கன்னு ஒரு பக்கம் ரேவதி கிட்ட உண்மை எல்லாமே ஒரு பக்கம் நைஸா அப்படியே பேசுறாரு. ஒரு பக்கம் சொல்லு சொல்லு என் வாழ்க்கையே போக போகுது, ஐயோ எனக்கு இப்போ நெஞ்சு வலிக்கிறாட்டுக்குது, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணி ஒரு பக்கம் வாயிலிருந்து ரத்தத்தை அவரே கடிச்சு அந்த ரத்தம் மாதிரியே ஒரு டேப்லெட் இருக்கு, அதை வந்து கடிச்சு அப்படியே ரத்தம் ஒழுகுற மாதிரியே வரும். அதை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. உடனே பார்க்கணுமே, ஐயோ என்னங்க உங்களுக்கு என்னாச்சு, நான் உண்மையை சொல்லிடுறேன், கௌதம் தாங்க உங்க புள்ள, உங்களுக்கு எனக்கு பிறந்த புள்ள கௌதம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே, தலைவனுக்கு உண்மையாவே ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஒரு பக்கம் அப்படியே நெஞ்சு வலி அதிகமாயிருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பக்கம் தூக்கின்னு போறாங்க. ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் வருது, சும்மா ஓடுது ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போயிட்டு ஒரு பக்கம் டாக்டர் வந்து என்னடா இது இவருக்கு ஒரு பக்கம் கேன்சர் அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையாக வந்துட்டு இருக்கே. அவங்க கிட்ட ஒரு பக்கம் எஸ்எஸ்கே உட்கார வச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லு இருக்காங்க, உங்க கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ போறீங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த ரேவதி அம்மா பொண்ணும் காசு கொடுத்து ரொம்ப நன்றி டாக்டர், எப்படி அவசரத்தை புரிஞ்சுனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோயோ சார் உங்களுக்கு உண்மையாவே இதுதான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் காட்டுறாங்க. பார்த்ததும் தலைவனுக்கு அவ்வளோதான், உசுரெல்லாம் மசுரெல்லாம் வாழ்க்கையா போச்சுடா, இதுக்கு மேல என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன், அப்படி கொடி கட்டி பறக்கணும் இப்படி கொடி கட்டி பறக்கணும், ரேவதியோட மகனை ஒரே தீர்த்து கட்டினா எனக்கு எதிரியா வரவனா இனிமே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்ட கனவு எல்லாமே ஒரு பக்கம் கனவா போகுது, என் வாழ்க்கையே ஒரு பக்கம் இருளா போக போதே அப்படின்னு சொல்லிட்டு இருள ஒரு பக்கம் உட்காந்து தலைவன் கதறி கதறி தேம்பி அழுந்துனுக்கிறாப்ல. அதை பார்க்கும் போது நமக்கு வருது பாருங்க சந்தோஷம். அடடா இதுதானே அல்லவா சந்தோஷம், இதோட சந்தோஷம் வேற என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கொண்டாட்டம் சந்தோஷம் ஆனந்தம் எல்லாமே ஒரு பக்கம் ஒரே டைம்ல வருது. அப்படியே எஸ்எஸ்கே வீட்டில் உட்காந்து கதறி அழ போறாரு. இப்போ போய் தாட்சாயணி கிட்ட என்ன சொல்ல போறாரு, ஒரு பக்கம் தாட்சாயணி கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது, கதறி அழவும் முடியாது. இப்போ கௌதம் கிட்ட எந்த மூஞ்சி வச்சுன்னு பேசுவேன், கௌதம் கிட்டக்கு போனா உண்மை எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சாலும் தாட்சாயணி கிட்ட சொன்னா தாட்சாயணி இருக்கிற கொஞ்ச நாள் கூட என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டாளே. தாட்சாயணி ஒரு பக்கம் என்ன எஸ்எஸ்கே எப்போ பார்த்தாலும் டல்லாவே இருக்கீங்க, ஒரு 2 நாளா பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்னத்த சொல்ல உண்மையை சொல்லவா பொய்ய சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம இலக்கியா இருந்து எஸ்எஸ்கேவை மீட் பண்ண வராங்க. எஸ்எஸ்கே மீட் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க எஸ்எஸ்கே, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க. உடனே எஸ்எஸ்கே வந்து மனசுக்குள்ள இவ்வளோ சும்மா விடக்கூடாது, நானே ஆத்திரத்தில் இந்த நேரத்தில் வெறுப்பத்துறலவ அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுறாங்க. கௌதமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கௌதம் தாட்சாயணி கிட்ட வந்து சொல்லிவிட்டுருவான். கௌதமுக்கு இந்த விஷயம் தெரியலாமா மானாவா சொல்லாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் இவளுக்குள்ள போய் இருக்கு. சரி போய் என்ன மஞ்சள் தூள் வேணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ஜானகி இருக்கிறாங்களா, அவங்க இதுன்னு ஒரு பக்கம் ரேவதியை பார்த்து என்னதான் ரேவதி உனக்கு பிரச்சனை, என்கிட்ட கூட இது வரைக்கும் நீ சொன்னதில்லை, யாரு உண்மையான அந்த களவாணி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எல்லா உண்மையும் சொல்றாங்க. ரேவதி என்ன மன்னிச்சிரு, இத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம எதுவுமே பேசாம ஒரு பக்கம் மௌனமாவே இருக்காங்க. இந்த மௌனம் தொடர்ந்து இப்படியே போகுமா இல்ல இந்த மௌனம் இதோட நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பமும் இருக்குங்க. சரி பார்ப்போம், எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன கொண்டு வர போறாங்க என்னென்ன கொண்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. வாழ்க்கையில பிறக்கிறது ஒரு டைம், என்ன கொண்டு வர போறோம் என்ன கொண்டு போக போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக இவ்வளவு சண்டைகள் இவ்வளவு சர்ச்சைகள் இதெல்லாம் தேவையா வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் கேள்விகள் எழப்படுது. சரி பரவாயில்ல, என்னதான் கேள்விகள் ஒரு பக்கம் இழந்தாலும் அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி பதில்கள் நம்ம கிட்ட தயார் நிலையில இருக்கு. தோபார் இதுதான் விஷயம், இப்படிதான் நடக்கும், இதைதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு சொல்லலாம். அடிச்சு சொல்றதுக்கான இடத்துல நாம இருக்கோம். அதனால எந்த ஒரு பதட்டமும் பயமும் நமக்கு வேணாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தாட்சாயணிக்கிறாங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் அஞ்சலி கிட்ட பேச போகிறாங்க, ரேவதி கிட்டே பேச போகிறாங்க. ரேவதி அந்த படுபாவி எங்கேனா பார்த்தியா, அவனோட அடையாளம் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் அவனை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லு, அவனை நான் உயிரோட விட மாட்டேன், என் உயிரை காப்பாற்றின உன் உயிரை நாசனம் பண்ண அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை எதனா ஒன்று பண்ணணும், உனக்கு எதனா நான் பரிகாரம் பண்ணணும், எனக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் துடிக்கிறாங்க. இதை பார்த்து அப்படியே சும்மா எஸ்எஸ்கேக்கு கீழேருந்து மேலேருந்து எல்லாமே நடுங்குது. ஒரு பக்கம் என்னடா இது இவகிட்ட நான் எப்படி உண்மையை சொல்லுவேன், இப்ப நான் சாக போறத சொன்னா அவர் பக்கம் ஃபீல் பண்ணுவா, அதே சமயத்தில் இந்த விஷயத்த சொன்னா சாவடா அப்படின்னு சொல்லிட்டு அவளையே என்ன போட்டு தள்ளுவா. நான் என்னதான் இப்ப பண்றது, எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு நிம்மதியே இல்லையா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே புலம்புன்னு புலம்பின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம பூஜா, ஆனா அந்த பூஜாவுக்கு வேற வேலை இல்லையாடா, எந்த சமயத்திலயும் இப்படி ஒரு பக்கம் நச கொசன்னு பண்ணே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாதாங்க இருக்கு. என்னங்க பண்றது, பூஜாவோட ஆட்டம் அட்டுலையும் எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாயினே போயிட்டு இருக்கு. அவளை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. சரி பரவாயில்ல விடு, போதும் போ மஞ்சா எடுமா அம்மாட்டு குத்துரு.
இப்படி தாங்க ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறி போயிட்டு இருக்கு. சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமையான அருமையான அற்புதமான விஷயத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அப்படி என்ன விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜா இருக்காங்களா, அவங்க இருந்து கௌதமை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கௌதம், இதை பாருங்க, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் காதலை சொன்னது ஏன் தப்பு தான். உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கும்போது நான் உங்களை ஆசைப்பட்டது தப்பு, அதுக்கு மேலேயும் நீங்கள் சொல்லி நான் ஆசைப்பட்டது அதுக்கு மேலேயும் தப்பு. இதுக்கு மேலே உங்களை எந்த விதத்துலையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, மனசால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இது, நம்ம பூஜாக்குள்ளே இப்படி ஒரு மாற்றமா, ஏன்டா சொத்தை தரத்துக்கு ஒருத்தர் நிலத்தை தரத்துக்கு உன்னை பிடிச்சின்னு வந்து சும்மா கட்டையில் உருட்டு கட்டை எடுத்துன்னு சும்மா அடின்னு அடிச்சு ஓட விட்டா, எப்படி திறந்தனா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா, எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் உங்களுக்குள்ள ஓடல. ஆமாங்க, நம்ம பூஜா திருந்திட்டாங்க. பூஜாவோட அடுத்த திருந்ததுக்கான மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, சரி நடு வரேன். இப்படி தாங்க ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். முதல் நம்பருக்கு தருகேன். கோழிக்கு மஞ்சா பசலாம ஃபேஸ் எல்லாம் ஒயிட் இருக்குது. கோழி தண்ணி எடுனா போ, கொஞ்சம் எண்ணெய் அம்மா இட்டுனா வந்துச்சு பாரு, போய் எண்ணெய் வேணா ஓடு.